ஹாய்ண்ணா, வாங்க தம்பி. நான் 1 லிட்டர் நல்லெண்ணெய் வேணும், போட்டுருவோம். அதுக்கு என்ன அண்ணா? எனக்கு ஒரு டவுட், நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. கடலையில இருந்து எடுக்கிற எண்ணெய கடலை எண்ணெய்னு சொல்றோம். ஆமா. தேங்காயில இருந்து எடுக்கிற எண்ணெய தேங்காய் எண்ணெய்னு சொல்றோம். ஆமா. இந்த எள்ளுல இருந்து எடுக்கிற எண்ணெய நல்லெண்ணெய்னு சொல்றோம். அப்படி வர்றீங்களா? வேணும்னா சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்போமே. ஐயா, எண்ணெய்க்கு ஏன் எண்ணெய்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றீங்க? கேளுங்க. இந்த எள்ளுல இருந்து எடுக்கிற நெய் தான் எண்ணெய் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அது ஒரு பொது சொல்லா மாதிரி இந்த கடலையில இருந்து எடுக்கிற எண்ணெய் கடலை எண்ணெய், தேங்காயில இருந்து எடுக்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு ஆகி போச்சு. அதுக்கப்புறமா அந்த எள்ளுல இருந்து எடுக்கிற எண்ணெயை எள்ளெண்ணெய்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு நல்லெண்ணெய் அப்படின்னு வச்சிருக்காங்க ஐயா. ஆனா இது ஒரு அதிர்ஷ்டம், நல்லெண்ணெய்னு பேர் கிடைச்சிருச்சு பாருங்களேன். ஐயா, சும்மா நல்லெண்ணெய்னு பேர் வச்சிரலையா, நல்ல விஷயம் அம்புட்டு இருக்கிறனால தானே நல்லெண்ணெய்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம உடம்புக்கு மேல போத்தி இருக்கிற தோலுக்கு நல்லெண்ணெய் அம்புட்டு நல்லது பண்ணுதியா. இந்த தோலெல்லாம் சுருங்காம வயசானவங்களுக்கு எல்லாம் பாத்துக்கிறதா. அதுக்கப்புறம் வெயில் காலத்துல எல்லாம் நல்லெண்ணெய் பூசிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், தோலை அந்த நல்லெண்ணெய் வெயில்ல இருந்து அப்படி காப்பாத்துன்னு சொல்றாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுல இருக்கிற ஜிங்க் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஓ, நம்ம நல்லெண்ணெயில இருக்கிற அந்த செம்பு சத்தும் ஜிங்க் சத்தும் உடம்புல ரத்த அணுக்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி எல்லா பகுதிக்கு அனுப்பி ரத்த ஓட்டத்தை சீராக்குதுல. இதுலயே பாதி உடம்பு சரியா போச்சு வாதுங்க. அப்புறம் இந்த எலும்புக்கு அத்தியாவசிய சத்து ரொம்ப முக்கியம். இல்லாட்டி வீக்கம் வந்துரும், வலி வந்துரும். இதுல இருக்கிற இந்த செம்பு சத்து ஜிங்க் சத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமான சத்துல. இது இருக்கிறனாலதான் இந்த எலும்புல தான் வலியிலி வந்தா உடனே நல்லெண்ணெயை தேய்ங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி பறந்து போயிரும் இல்லையா. அப்புறம் டெய்லி காலையில இந்த பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெயை போட்டு வாயில கொப்பளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அம்புட்டு நல்லது இல்ல. ஆமாண்ணா, ஆயில் புல்லிங். அதே அந்த ஆயில் புல்லிங் அது செஞ்சீங்கன்னா அந்த மஞ்சக்கரையெல்லாம் போயிரும், வாயில துர்நாற்றம்லாம் இருக்காது, அதுக்கப்புறம் வாய் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. இந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணுது, அதுல டைரோசின் ஒரு வேதிப்பொருள் இருக்கான். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான அந்த என்சைம் ஹார்மோன் இதெல்லாம் தூண்டி விடுறதுனால மனசு ஆரோக்கியமா இருக்கும். அப்படி மனசு லேசா இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க, இந்த கல்லீரல்ல இருக்கிற அந்த நச்சுத்தன்மை அப்புறம் இந்த நுண் கிருமி இதையெல்லாம் நல்லெண்ணெய் போக்கிருமியா. இவ்வளவு விஷயம் இருக்கிறனாலதான் இதை நல்ல எண்ணெய்ன்னு சொல்றோம், சும்மாவா சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் சரி, நல்லது இருக்கு. நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா கொலஸ்ட்ரால் வரத்தானே செய்யும். அது என்னமோ வாஸ்தவம். அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்து குடிக்கவா முடியும்? எதுவா இருந்தாலுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்ற மாதிரிதான் லேசுவாசா வச்சுக்கிறணும். ஆனா குடிக்க முடியாது, நல்லா தேய்ச்சு குளிக்கலாம், தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப நல்லது. ஆமா, நானும் குளிப்பேன்னா தீபாவளி அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் நல்லா தலைக்கு போட்டு குளிச்சு எழுந்திருச்சிருவோம்ல. ஐயா, தீபாவளிக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் குளிக்கிற சொல்லல, வார வாரம் நல்லெண்ணெயை தேய்ச்சு குளிக்கணும்னு சொல்றேன். அப்பதான் அதுல சத்து வரும். அப்படி வார வாரம் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறதுனால முடி அடர்த்தியா வளரும், பொடுகு தொல்லை இருக்காது, உடம்பு சூடு குறையும், இந்த நரம்பெல்லாம் நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும், கண்ணு பார்வை நல்லா தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா படுத்தோம்னா நிம்மதியான தூக்கம் வரும். இதுதான் நல்லெண்ணெய் குளியல் செய்யற மாயம், பாத்துக்கங்க. வாவ், நிம்மதியான தூக்கமா? நான் கேக்குறதுக்கே ஆசையா இருக்குண்ணா. ஆமா, குளிக்கிறதுக்கு தனியா அண்ணன் வாங்கிட்டு போயிருங்க. இனிமே என்ன, நான் வரும்போது மறந்துட்டு பாத்திரம் எடுக்காம வந்துட்டேன். நீங்க வேற வாட்டர் கேன்ல கொடுக்க மாட்டீங்க, நான் போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, அண்ணன் சொன்னதெல்லாம் வீட்டுல போய் சொல்லுங்க, உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி நல்லெண்ணெய் குளியல வார வாரம் போட சொல்லிருங்க. நல்லது தானே? நிச்சயம்னா, ஷூர். அப்புறம் தம்பி, இந்த எள்ளு சட்னி சாப்பிட்டுருக்கீங்களா? எள்ளு சட்னியா? அது நம்ம பக்கத்து கடையில விற்பாங்க. எள்ளு வாங்கிட்டு போய் வீட்டுல அம்மாவை சட்னி அரைக்க சொல்லி இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிடுங்க, தேவாமிர்தமா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நம்ம எண்ணெயில சுட்ட தோசை எள்ளு சட்னி, இதுதான் காம்பினேஷன். வேற லெவல்ல சாப்பிடுறேன். ரைட்.